Good morning students, I am MRK. Today class 12th Maths chapter 7 Applications of Differential Calculus exercise 7.7 Find the intervals of concavity and points of inflection அப்படின்னு கேட்டிருக்கு. ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. கான்கேவிட்டின்றது செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் இருந்தால் செய்ய முடியும். செகண்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் இருந்தால் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா சொல்கிறது? செகண்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் இருந்து தான் நம்ம என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஸோ பார்த்து பொறுமையாக கேர்ஃபுல்லாக செஞ்சுக்கோம். அதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, கணக்கை முதல்ல ஒன்ஸ் எடுத்துட்டு 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் முதல்ல. அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் க்யூப் அப்படின்னு எடுத்திருக்கேன். 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் முதல்ல பண்ணோம்னா யூபி மெத்தடில் ப்ராடக்ட் ரூலில் பண்ணணும். எக்ஸ் இருக்கட்டும், எக்ஸ் பவர் 4க்கு என்ன வந்துடும், 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 ஸ்கொயர் அப்படின்னு வரும். அடுத்து ப்ளஸ்ஸு எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் க்யூப் வச்சுட்டு எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆயிரும், 1 அப்படின்னு ஆயிரும். அப்போ இது சரி பண்ணிட்டோம்னா 3x எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகே குட். ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் க்யூப் அப்படின்னு வரும். ஏதாவது காமனை வெளியே எடுப்போமா? காமனை வெளியே எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயரை வெளியில் எடுக்கலாம். வெளியில் எடுத்தோம் அப்படின்னா உள்ளே என்ன ஆகும், ரிமைனிங் வந்து 3x வரும். ப்ளஸ்ஸு எக்ஸ் மைனஸ் 4 வரும். ஒரு டேர்ம் அப்படி இருக்கும்ல, ஒரு செட் ஆஃப் இது. அப்போ எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் 4x மைனஸ் 4 அப்படின்னு வரும். ஒரு 4 வெளியில் எடுத்துரு. சரியா சொல்கிறது? ஒரு 4 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு வரும் 4 வெளியே எடுத்தனால. இவன் மறுபடியும் எஃப் டபுள் டேஷ் எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன், செகண்ட் டெரிவேட்டிவ். இது ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட்டு. சரி ரைட்டு. இப்போ அதே மாதிரி 4 இருக்கட்டும் காமனாக. இப்போ இது யூபி மெத்தட் தான். அப்போ எக்ஸ் மைனஸ் 4 வச்சுட்டு ஹோல் ஸ்கொயர் வச்சுட்டு எக்ஸ் மைனஸ் 1க்கு டிஃப்ரென்ஷியேட் பார்த்தோம்னா 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 வச்சுட்டு எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயருக்கு பார்த்தோம்னா 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 அப்படின்னு வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். இப்போ 4 அப்படியே இருக்கட்டும். இதை எழுதுனோம்னா என்ன வந்துடும், எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். சரிங்களா? முன்னாடி 2 வேணால் எடுத்துக்கலாம். முன்னாடி 2 எடுத்துட்டோம் அப்படின்னா 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 சரியா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு வரும். காமனாக வந்து எக்ஸ் மைனஸ் 4 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே என்ன ஆகுன்னு பாரு. இதில் ஒரு செட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 வரும். அடுத்து இங்கே ஒரு 2 இருக்கும். இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இருக்கும். சரிங்களா? பார்த்து பொறுமையாக. 4 எக்ஸ் மைனஸ் 4 ஓகே. இது உள்ள மல்டியில் பண்ணோம்னா எக்ஸ் மைனஸ் 4 இது உள்ள மல்டியில் பண்ணோம்னா ப்ளஸ் 2x மைனஸ் 2 அப்படின்னு வரும். அப்போ இது என்ன ஆகும் பாரு, ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணுற மாதிரி கரெக்ட் பண்ணோம்னா 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 அந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை எடுத்தோம்னா 3x மைனஸ் 6ன்னு வருது. அப்போ அதிலேருந்து 3யை காமனாக எடுத்தோம்னா 12ன்னு இங்கே வந்துடும். எக்ஸ் மைனஸ் 4 வந்துடும். நான் 3யை வெளியில் எடுத்திருக்கேன், அதனால் இங்கே எக்ஸ் வந்துடும், மைனஸ் வந்துடும், 2 வந்துடும். இதுதான் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம கண்டிஷன் படி கான்கேவிட்டிக்கு என்ன செய்யணும் அப்படின்னா செகண்ட் டைம்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு நம்ம எடுக்கணும். ஓகே, மறந்துடக்கூடாது. லெட்டு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு 0ன்றது கண்டிஷன், மறந்துடக்கூடாது. ரைட், இந்த இடம் முக்கியமான இடம். ரைட். அப்போ வந்து என்ன எடுக்கிறேன், 12 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்போ 12 தேவையில்லை, மல்டிப்ளை எடுக்கிறது. அப்போ எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0ன்னு ஒரு செட் ஆஃப் எடுக்கலாம். இன்னொரு செட் ஆஃப் என்ன எடுக்கலாம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு ஒரு செட் ஆஃப் எடுக்கலாம். சரிங்களா சொல்கிறது? ரைட்டு. அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்தோம்னா மைனஸ் 4 அங்கிட்டு போனால் ப்ளஸ் 4, எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு மைனஸ் 3 அங்கிட்டு போனால் ப்ளஸ் 3. இது ஒன் செட் ஆஃப் ஆன்சர், இது ஒன் செட் ஆஃப் ஆன்சர். இப்போ நம்பர் லைன் ட்ரா பண்ணுறேன். மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ், ஃபஸ்ட்டு 3 அண்ட் நெக்ஸ்ட்டு 4. அப்போ இன்டர்வல்ஸ் ஆர்னு எழுதுனோம்னா சரிங்களா, மறந்துடக்கூடாது. மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 3, 3 கமா 4, 4 கமா இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணோம்னா பொறுமையாக நிதானமாக செய். 3 இன்டர்வல் வரணும். சரிங்களா? ரைட்டு. 3 இன்டர்வலில்
பார்த்து பொறுமையாக. ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரவல் இது எஃப் டபுள் டேஷ் எக்ஸு, எஃப் டபுள் டேஷ் எக்ஸு, சரியா? பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கனக்குள்ளே கான்கேவிட்டி எழுதிடலாம். எங்கனக்குள்ளே என்ன எழுதிடலாம்? கான்கேவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சொல்கிறது பார்த்து நிதானமாக எழுதிக்க. இதோட தேவையில்லை. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எங்கனக்குள்ளே ஏதாவது வேணுன்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிற யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஆமாம், அதனால் எரேஸ் பண்ணிக்கிடுவோம். ஓகே, குட். இப்போ ஃபஸ்ட்டு இன்டர்வல் எடுத்தோம் அப்படின்னா என்ன வருது? -∞, 3 அப்படின்னு எடுத்தோம்னா ரெண்டுக்கு இடையில் இந்த இடத்துல ஒரு நம்பர் எடுத்தோம்னா 0 வரும். அப்போ 0 வந்து எஃப் டபுள் டேஷ் எக்ஸ்னால் இந்த இடம் இதில் போட்டுப்பார். 0 போட்டோம்னா மைனஸ் வரும், இங்கேயே மைனஸ் வரும். மைனஸ் சேர்ந்து என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போ கான்கேவிட்டி அப்படின்னு போடையில் கான்கேவ் அப்வேர்டுன்னு எழுதணும். இல்லைன்னா கான்வெக்ஸ் டவுன்வேர்டுன்னு எழுதணும். கான்கேவ் அப்வேர்டு பாசிட்டிவ்னா எஃப் டபுள் டேஷ் எக்ஸு, மைனஸ்னால் கான்கேவ் டவுன்வேர்டு. சப்போஸ் மாற்றி எழுதுற அப்படின்னா இதோட எழுதிட்டு இதோட ஆப்போசிட்டில் எழுது. எப்பயுமே கான்கேவை வச்சு எழுது. கான்கேவ் அப்வேர்டு, மேல் நோக்கிய குழிவு அப்படின்னு எழுது. அதே மாதிரி கீழ் நோக்கிய குழிவு அப்படின்னு எழுது. சரியா சொல்கிறது? மேல் நோக்கிய கீழ் நோக்கிய மட்டும் வச்சுக்க, குழிவு அப்படின்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம். கான்கேவ் அப்வேர்ட், கான்கேவ் டவுன்வேர்ட், அவ்வளோதான். சரி, இந்த இன்டர்வல் எடுக்கையில் 3.5 எடுக்கலாம். 3.5 அப்படின்னு எடுக்கலாம். 3.5 எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து என்ன ஆகும்? மைனஸில் வந்துடும் ஆன்சரு. அப்போ கான்கேவ் டவுன்வேர்ட், கான்கேவ் அதை பார்த்துக்கிறோம், டவுன்வேர்ட் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு என்ன எழுதுகிறோம்? 4க்கு இன்ஃபினிட்டிக்கு அடுத்து 5 கொடுத்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் வந்துடும். இந்த இன்டர்வல் எழுதணும், மறந்துட்டேன் பார்த்தியா? 3,4 அடுத்து 4,∞ அப்படின்னு எழுதணும். இதுக்கு கான்கேவ் அப்வேர்டு அப்படின்னு வருது. ரைட், இவ்வளோ தான். அடுத்து த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும். பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அதாவது வளையமாற்று புள்ளி. வளையமாற்று புள்ளி அப்படின்னு சொல்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகே, பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஆஃப்னு எழுதுகிற பாருண்ணா, ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். சரி, ரைட்டு. இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிச்சோம்ல அந்த நம்பர்ஸ், இந்த 3, 1, 4, 1, அதை 3 எடுத்து கொஸ்டினில் போடணும். ஃபங்க்ஷனில் f(3) ஈக்குவல் டு 3 × 3 - 4 ஹோல் க்யூப். அப்போ என்ன ஆகும்? 3 × -1 ஹோல் க்யூப்னா 1 × 1 -3. ஓகே, இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னா கணக்கில் கொண்டே போடணும். சரிங்களா சொல்கிறது? f(4) ஈக்குவல் டு 4 × 4 - 4 ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? ஹோல் க்யூப். அப்போ 0 ஆயிரும். அது தர்ஃபோர் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்றது வந்து 3க்கு -3 வருது. அடுத்து அண்டு 0 4, என்ன வருது? 0 வருது. நிதானமாக போட்டு பார்த்துக்க, மறந்துடாத. சாரிடா தம்பி, இங்கே 2 வருதாடா தம்பி, சாரிடா தம்பி, இந்த இடத்துல கவனிக்கல பார்த்தியா? இங்கேருந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணையில் 2 ரீப்ளேஸ் பண்ணுறப்போல 3 ரீப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கவனமாக தான், கேர்ஃபுல்லாக செய்யணும். அதுதான் கணக்கு. இந்த இடத்துல பாரு, இந்த இடத்த நான் செய்யலை, 2 போடாமல் செஞ்சு வச்சுருக்கேன், 3 போட்டு வச்சுருக்கேன் இந்த இடத்துல ஃபுல்லாக. ஆமாம், தப்பாயிரும்ல. இந்த இன்டர்வலும் தப்பாயிரும், இந்த இன்டர்வல் தப்பாயிரும். சரிங்களா? அப்போ இதுவும் தப்பாயிரும், இங்கனக்குள்ளேயும் தப்பாயிரும். புரியுதா? சேஞ்ச் பண்ணால் வரிசையாக சேஞ்ச் பண்ணணும். அப்போ இங்கேயும் சேஞ்ச் ஆகும். சரி, இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுறேன். இங்கனக்குள்ளே என்ன வந்துருச்சு? 2 வந்துச்சு, x-2. அப்போ இங்கே x-2. அப்போ x ஈக்குவல் டு 2. இது இப்போ 2,∞. அப்போ இங்கே 2 வரணும். இங்கே 2,4. இங்கே என்ன வரும்? 2,4. இங்கே என்ன வந்துருச்சு? 4,∞. அப்போ x ஈக்குவல் டு 2ன்னு போட்டோம்னா 2 × 2 - 4. அப்போ 2 × 2 க்யூப். 8 2s are 16, -16. வெரி குட். ஓகே, அப்போ இது என்ன வந்துருச்சு? -16 ஒரு ஆன்சர் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? -16 ஒரு ஆன்சர் வந்துருச்சு 2க்கு. 2, -16.
மற்றதெல்லாம் இது மாறாது எதுவும், நோ ப்ராப்ளம். சரிங்களா? புரியுதான்னு பார்த்துக்கோ, நிதானமாக செஞ்சுக்கோ. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.